கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பத்ர் சஹாபாக்கள் பத்ர் போர் நடந்த தினம். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு பத்ரிலே வெற்றியை கொடுத்த தினம். பத்ரை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும். ஆக பத்ரை பற்றி மிக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலகட்டம் மிக நெருக்கடியான காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிருக்கு ஆபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்களுடைய தலைவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காபாவுக்கு போறாங்க. காபாவுக்கு போகும்போது அந்த ஹதீஸ்ல மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. முகமதுடைய பிரச்சாரம் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கு. அதனால என்ன செய்யணும், நம்ம ஒரு உறுதி எடுக்கணும். நம்ம இங்க இருந்து கிளம்பி போனோடனே யார் முதல்ல வந்து முகமதை பாக்குறாங்களோ அவங்க என்ன செஞ்சிடணும், முகமதை வெட்டிடணும், முகமதை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மக்கா தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, ஓடி வந்து பதறி ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அருமை தந்தையே, இந்த மாதிரி மக்கத்தினுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதட்டமடையில உடனே தன்னுடைய மகளாட்ட சொல்றாங்க, உது செய்யறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வாமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தண்ணி எடுத்துட்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யறாங்க, தொழுகிறாங்க, அல்லாஹ்வுக்கு துஆ செய்யறாங்க. துஆ செஞ்சுட்டு அந்த மக்காவினுடைய தலைவர்கள் எந்த இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அந்த தலைவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா பயத்தை போட்டுறான். அனைத்து எல்லா தலைவர்களும் என்ன செய்யறாங்க, தலையை கீழே போட்டுறாங்க. போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மண் எடுக்கிறாங்க. மண் எடுத்து ஷாஹத்தில் வுஜூ, இந்த முகங்கள் எல்லாம் இழிவடையட்டும், இந்த முகங்கள் எல்லாம் நாசமடையட்டும் சொல்லி மண்ணை வீசுறாங்க. வீசும்போது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீசிய மண்துகள் யார் மேல எல்லாம் பட்டதோ அவங்க எல்லாரும் பதில் என்ன செய்யறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. ஆக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய காலத்துல மிக நெருக்கடியான காலகட்டம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு தொழுக வராங்க. அப்ப அபூஜஹல் என்ன செய்யறான், தடுக்கிறான். தொழுக விடல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்குது. ஒரு நபர் தொழுக வராரு, அந்த தொழுக நபரை தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்குது. அபூஜஹல் ஒரு முறை சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது மட்டும் காபால வந்து தொழுதாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய கழுத்துல நான் ஏறி மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி அபூஜஹல் சொல்றான். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூஜஹல் அப்படி செஞ்சான்னு சொல்லி சொன்னா மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, நேரடியா வந்து போர் தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால நெருக்கடி காரணமாக மதீனாவுக்கு பக்கம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழர்களோட ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மதீனாவுக்கு போனோன்னே மதீனாவுல உள்ள அன்சாரி சஹாபிகள் என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்படல. அப்போ ஸஅத் இப்னு முஆத் அன்சாரி சஹாபி அவங்க என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வரும்போது அந்த மக்கால வந்து உமையத் இப்னு கலஃப், ஸஅத் இப்னு முஆதுக்கு உமையத் இப்னு கலஃப் அப்படி யாருன்னு சொல்லி சொன்னா நண்பர். அப்போ வந்து ஸஅத் இப்னு முஆத் மக்காவுக்கு வராங்க. வந்து உமையத் இப்னு கலஃப்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மக்காவுக்கு ஒரு வேலையா வந்தேன், நான் வந்து காபத்துல்லாஹ் தவாஃப் செய்யணும். மக்கள் எல்லாம் இல்லாத நேரத்துல நீங்க என்ன செய், எனக்கு தவாஃப் செய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர் ஆகிய உமையாட்ட கேட்கிறாங்க. உமையாவும் என்ன செய்யறான், உமையா வந்து காஃபிர். உமையா என்ன செய்யறான், மக்கள் இல்லாத நேரத்துல என்ன செய்யறான், ஷாதை கொண்டு போய் தவாஃப் செய்ய வைக்கிறான். தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் போது அபூஜஹல் பார்த்துடுறான். அபூஜஹல் பார்த்துட்டு அபூஜஹல் நேரடியா வரான். வந்து நீ யாரு, நம்ம ஆள் மாதிரி தெரியலையே, உன்னை வந்து புதுசா பாக்குறேன்னு சொல்லி அபூஜஹல் வந்து யார்கிட்ட கேட்கிறா, ஸஅத் இப்னு முஆத் கேட்கிறான். ஸஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்க, ஆமா நான் மதீனால இருந்து வரேன். உடனே அபூஜஹலுக்கு கோபமா கேட்கிறான், மதீனால இருந்து இங்க வந்து இங்க இருந்து ஓடி வந்த ஒரு நபருக்கு நீ வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்கள பாதுகாத்து இங்கே வந்து நீங்க வந்து தைரியமா தவாஃப் செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே ஸஅத் இப்னு முஆத் நம்ம பயப்படல, விடல. என்ன செய்யறாங்க, மீண்டும் பேசுறாங்க. அபூஜஹல்ல பேசுறாங்க, நீ என்ன என்னை மிரட்டுறியா, நீங்க மிரட்டன்னு சொல்லி சொன்னா மக்கள் இருந்து என்ன செய்யுது, மக்கள் இருந்து வியாபார கூட்டம் வியாபாரம் செய்யணும்னு சொல்லி சொன்னா மதீனாவுக்கு கடந்து தான் எங்க போகணும், சிரியாவுக்கு போறோம். நீ மட்டும் நீ மிரட்டன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செஞ்சிருவேன்,
ஒரு வியாபார கூட்டமோ மதீனாவை கடந்து சிரியாவுக்கு போக முடியாது. எல்லா வியாபார கூட்டத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன், வழிமறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அபூஜஹல் வந்து யாரை மிரட்டுறாங்க, சாது வாதி யார சொல்றாங்க, அபூஜஹலை மிரட்டுறாங்க. இப்படி உமையா வந்து சாது வாத வந்து தடுக்கிறாங்க, அவர்கிட்ட பேசாதப்பா, அவருக்கு பக்கா தலைவருப்பா அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே சாது வாத வந்து உமையாவின் பக்கம் திரும்பி, எங்களுடைய நபி சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன செய்வ, முஸ்லிம்களுடைய கையால கொலை செய்யப்படுவ அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, சாது உமையாவை பார்த்து சொல்றாங்க. உமையா வந்து அரண்டு போயிருந்தாரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது சொன்னாரா, முகமது வாயால சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆமா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க, நீ வந்து என்ன செய்வ, முஸ்லிம்களுடைய கையால கொலை செய்யப்படுவ. இதை கேட்டுட்டு உண்மையை ஆடு போய் என்ன செய்யறான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவிட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து சாது வந்தாரு, இந்த மாதிரி சொன்னாரு, நபி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. உடனே அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, முகமது சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னா அது என்னது, கண்டிப்பா நடந்துடும், அதனால என்ன செய்யாத, வீட்டை விட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அன்சாரிகளும் எல்லாருமே பணக்காரவங்க இல்லை, அன்சாரிகளும் ஏழைகள் இருந்தாங்க. இருந்தாலும் முஹாஜிர்களுக்கு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய செல்வத்துல இருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலை, தன்னுடைய தோழர்களை பார்த்து, தன்னுடைய தோழர்களுடைய நிலைமையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலை அடைகிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, சிலருக்கு ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும், இஹ்ராம்ல வச்சிருக்க மாதிரி ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும். அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, அவங்க தொழுவாங்க, அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, படுப்பாங்க, தன்னுடைய தேவைகள் உடலை எல்லாத்தையும் மறைத்துக் கொள்வாங்க. இதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப கவலை. இந்த மாதிரி சமயத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி வருது, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் இங்க வராங்க, மக்கால இருந்து சிரியாவுக்கு வராங்க, சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா மதீனாவை கடந்து தான் போகணும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வணிக கூட்டம், அபூ சுஃபியானோட வணிக கூட்டம் எங்க போகுது, சிரியாவுக்கு போகுது, அதனால நம்ம என்ன செய்யணும், அவரை போய் வழிமறிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தெரிந்த எல்லாருக்கும் கேள்வி எல்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கொள்ளையடிக்க போனாங்களா, அடுத்தவங்களுடைய பொருள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அப்போ வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி சொன்னா, முஹாஜிர்கள், மக்கால இருந்து வந்த முஹாஜிரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, மக்கால உள்ள குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, அபகரிச்சுட்டாங்க. அதை பறிப்பதற்காக என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அதை வாங்கி கொடுப்பதற்காக என்ன செய்யறாங்க, எல்லாரும் தயாராகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வழிமறிக்கணும், எல்லாரும் என்ன செய்யுங்க, தயாராகுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து போருடைய நோக்கம் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய ஏற்பாடே கிடையாது, வழிமறிக்கிறது தான் நோக்கம். அதனால சொற்ற சஹாபாக்கள் 311 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, தயாராகிறாங்க வழிமறிக்கிறதுக்காக. தயாராக சொன்னா முஸ்லீம் கிட்ட ஒட்டகம் கிடையாது, 80 ஒட்டகம் தான் இருந்துச்சு, ஒரே ஒரு ஆள் தான் குதிரை இருந்துச்சு. 80 ஒட்டகத்துல எப்படி வந்தாங்க, மூணு பேர் முறை வச்சு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 பேர். அலியும் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேர் சொல்றாங்க பெருமானார்ட்ட, உங்க முறை வரும்போது நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து மேலே உட்காந்துவாங்க, நான் என்ன செய்யறேன், நாங்க 2 பேரும் நாங்க நடந்தே வருவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார்ட்ட சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து என்னோட வலிமையானவர்கள் கிடையாது, நீங்களும் என்னை போன்ற நான் மனிதர்கள் தான். அதனால நீங்க எப்படி அல்லாஹ்ட்ட வந்து கூலி எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என்ன செய்யறேன், அல்லாஹ்ட்ட வந்து கூலி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு தயாராகி போறாங்க, வழிமறிக்கிறதுக்காக வந்து தயாராகி போறாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படையெடுத்து வராங்கன்ற விஷயம் அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சது. அபூ சுஃபியான் வந்து வணிக கூட்டத்துல இருந்தார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோடனே அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, லம்லம் அப்படின்ற ஒரு நபரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ மக்காவுக்கு போப்பா, மக்காவுக்கு போய் என்ன செய், இந்த மாதிரி மதீனால இருந்து எங்களோட வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வழிமறிக்க வராங்க, அதனால என்ன செய்யுங்க, உடனே வந்து எங்களை வந்து காப்பாத்துங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி மக்கால போய் சொல்லுப்பான்னு சொல்லி சொல்றாரு. இந்த லம்லம் என்ன செய்யறாரு, மக்கால போறாரு. இந்த மாதிரி சமயத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி ஆதிகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கனவு பாக்குறாங்க. என்ன கனவு பாக்குறாங்க, போன வருஷம் இதை பத்தி தெளிவா பேசியிருந்தோம். என்ன கனவு பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு நபர் வராரு, நபர் வந்து 3 இடத்துல மக்கால 3 இடத்துல ஏறி நின்று என்ன செய்யறாரு, அறிவிப்பு செய்யறாரு, துரோகிகளே நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் இறக்கும் இடத்துக்கு பக்கம் புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி
வியாழம் செஞ்சுட்டு அறிவிப்பு செஞ்சுட்டு ஒரு பாறையை உருட்டி விடுறாரு. அந்த பாறை வந்து யாருடைய வீட்டுக்கு எல்லாம் போதோ அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, பதில வந்து கொல்லப்படுறாங்க. இந்த கனவு வந்து ஆத்திமாரது எல்லாம் தன்னுடைய சகோதரர் அப்பாஸ்ட்டு சொல்றாங்க. அப்பாஸ்ட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இந்த கனவு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பாஸ் வந்து எல்லாமே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க அப்பதான் முஸ்லீம் ஆகல. அப்ப அப்பாஸ் வந்து எல்லாமே சொல்றாங்க, வலியிட்ட பேர் சொல்லிடுறாங்க. வலியில அப்படியே ஒவ்வொரு ஆளா சொல்லி எல்லாத்தையும் மக்கா ஃபுல்லா பரவிடுச்சு. இந்த விஷயம் அபூ ஜஹலுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு முறை அப்பாஸ் வந்து எல்லாம் அவங்க வந்து காபா பக்கம் போகும்போது அபூ ஜஹல் வந்து காபால இருப்பாங்க. அப்போ வந்து அப்பாஸ் பார்த்து கேட்பான், இந்த மாதிரி காபால வந்து ஒரு வாசகம் எழுதி ஒட்டலாம் இருக்கும், என்ன வாசகம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பொய்யர்கள் வந்து மிக கொடுமையான பொய்யர்கள், பெரிய பொய்யர்கள் யாரும் சொன்னா பனு ஹாஷிம் அந்த குடும்பத்துல உள்ள பொய்யர்கள் தான். உடனே அப்பாஸ் கேட்பாங்க, அப்படி நாங்க என்ன பொய் சொன்னோம், அதான் உங்களுடைய சகோதரி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கனவு பார்த்தாங்கன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க ஆதிகாரதையெல்லாம் அவங்க என்ன கனவு பார்த்தாங்களோ அது அப்படியே நடக்குது. அந்த லம்னம் வராது. அபூ சுஃபியான் அனுப்பிச்சுட்டாரு இல்லையா, அந்த லம்னம் வந்து வராது. மக்காவுக்கு வந்து 3 இடத்துலயும் ஏறுறாரு. தன்னுடைய சட்டையை வந்து கிழிச்சுக்கிறாரு. பொதுவாக அபாய அறிவிப்பு செய்யணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க, சட்டையை கிழிச்சுவாங்க. சட்டையை கிழிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, இந்த மலைக்கு போய் 3 இடத்துலயும் ஏறாரு. ஏறி இந்த மாதிரி அபூ சுஃபியானுடைய வணிக கூட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ஆபத்து வந்துருச்சு, எனவே நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யறதுக்காக புறப்படுதுன்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாரு. அபூ ஜஹல் இதை கேட்ட உடனே மக்காவுடைய தலைவர் ஆர்டர் போடுறாங்க. மக்காவுடைய தலைவர்கள் என்ன செய்யணும், வரணும், பதிலுக்கு வரணும், நம்ம என்ன செய்யணும், போய் அவங்களுக்கு போட்டு இருக்கணும், எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க. அபூ ஜஹல் வந்து என்ன செய்யறாரு, கட்டளையிடுறாரு. அது சில பேர் விருப்பம் இல்லாமலும் வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க என்ன செஞ்சாங்க, விருப்பம் இல்லாமலும் வராங்க. இது கேட்ட உண்மையா என்ன செய்யறான், போருக்கு கிளம்பல. ஏன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல சாதகம் வந்து சொல்லுவார் இல்லையா, நீங்களும் என்ன செய்வ, ஏமானா சொல்லியிருக்காங்க, நீங்களும் என்ன செய்ய, என்னுடைய கையால கொல்லப்படுவ, முஸ்லிம்களுடைய கையால கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு அப்படி உண்மையை என்ன செய்ய மாட்டாரு, வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டாரு. அபூ ஜஹல் போய் அவனை, நீ என்ன பொங்கல மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க, போர் கூட வரமாட்டான்னு சொல்லி தூண்டிடுவார். தூண்டி என்ன செய்வாரு, உண்மையா என்ன செய்வாரு, போருக்கு கிளம்பிடுவாரு. உடனே உங்களுடைய மனைவி கேட்பாங்க, இந்த மாதிரி நபி சொல்லியிருக்காங்க, முகமது சொல்லியிருக்காரு, போனா நீங்க வந்து என்ன செய்வீங்க, கண்டிப்பா வந்து கொல்லப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், அப்ப எப்படி போறீங்க. உடனே அவர் சொல்லுவாரு, நான் வந்து பாதியிலே வந்துருவேன், பாதியிலே யாருக்கும் தெரியாம ஓடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி உண்மையா சொல்றாரு. அவரும் என்ன செஞ்சாரு, பதில வந்து கொல்லப்பட்டுட்டாரு. அது மாதிரி உமையா வந்து சொன்னோன்னா அடுத்து எல்லாமே பதிலுக்கு கிளம்பி போறாங்க. போகும்போது அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு அப்படின்னா, வேறொரு வழியா தப்பிச்சு போயிடுறாரு. வேறொரு வழியா மதீனா வழியா இல்லாம வேறொரு வழியா என்ன செய்யறாரு, தப்பிச்சு ஓட்டு போயிடுறாரு. இது வந்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து தெரியுது, அபூ சுஃபியான் வந்து தப்பிச்சு போயிட்டாரு. இந்த மாதிரி அபூ ஜஹல் என்ன செய்யறான், படை எடுத்து வரான். அபூ சுஃபியான் தப்பிச்சதை என்ன செய்யறாரு, அபூ ஜஹலுக்கு தெரிவிச்சிடுறாரு. வேற ஒரு ஆளை வச்சு செய்தி அமைச்சிடறாரு, நாங்க வந்து தப்பிச்சிட்டோம், நீங்க போகலாம், கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அபூ ஜஹல் ஆணவத்துல சொல்றான், நம்ம வந்து பதிலுக்கு போறோம், எல்லாத்தையும் கொலை செய்யறோம், ஒட்டகங்களை இருக்கிறோம், விருந்து புசதிக்கிறோம், படைகளை வச்சு பாட்டு என்ன செய்வோம், பாட்டு போறோம்னு சொல்லி அபூ ஜஹல் என்ன செய்யறான் சொல்றான். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெரிஞ்சவனே கவலை அடைஞ்சிடறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் என்ன செய்யல, போருக்காக யாருமே வரல, போருக்காக ஆயத்தமாக யாருமே வரல, அவங்களுக்கு ஆயுதம் கிடையாது, எல்லாமே குறைவா இருக்கு, ஆட்களும் குறைவு, ஒட்டகங்கள் குறைவு, குதிரை கிடையாது, இப்படி சஹாபாக்கள் எல்லாமே குறைவு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்குறாங்க, சஹாபாக்கள் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வழி இல்லை சொல்றாங்க, இந்த மாதிரி அபூ சுஃபியான் தப்பிச்சிட்டாரு, அபூ ஜஹலுடைய படை என்ன செய்யுது வருது, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், போர் செய்யணும். அப்ப அபூபக்கர் இல்லாம எந்திரிச்சு கருத்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் போர் செய்யலாம், உமர் எந்திரிச்சு கருத்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் போர் செய்யலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலுமே பேசல. ஏன்னு சொல்லி சொன்னா, முஹாஜிர்கள் அவங்களுக்கு வந்து மக்காவாசிகளை பழிவாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு இவங்களை என்ன செஞ்சாங்க, விரட்டி அடிச்சிட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அன்சாரி சஹாபிகள்ல இருந்து யாருமே பேசலன்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எந்திரிச்சு பேசுறாங்க, மிக நீண்ட உரையை நிறுத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யா ரசூலல்லாஹ், உங்கள் முடிவு தான் எங்கள் முடிவு அப்படின்னு சொல்லி இறுதியா சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சந்தோஷம் அடைஞ்சு என்ன செய்யறாங்க, போருக்கு வந்து தயாராகிறாங்க. போருக்கு தயாராகி பதில் அப்படின்ற இடத்துக்கு வந்து போறாங்க. போய் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு 2 விதமான நியமத்துகளை பதில் சமயத்துல தரான். ஒண்ணு வந்து அவங்க தங்கின இடத்துல தண்ணி கிடையாது, அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மழை இறக்குறான். 2வது நியமத்து என்ன சொல்லி சொன்னா, போர்க்களத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தூக்கத்தை கொடுக்குறான். முஸ்லிம்கள் நிம்மதியா தூக்குறான்.
எல்லா சஹாபாக்களும் போய் தூங்குறாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தூங்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டுமே என்ன செய்யறாங்க, இரவு முழுக்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, மன்றாடுறாங்க. யா அல்லாஹ், நீங்க வந்து இவங்களுக்கு வெற்றி கொடுக்கல, இவங்க வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை வணங்குறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எனவே நீங்க வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு வெற்றி கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. இதுவே காலையில அபூபக்கர் அவங்க வராங்க. பெருமானார் யார் சொல்றதா, நீங்க இரவு முழுக்க தூங்கல, நீங்க என்ன செய்யுங்க, போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க, ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிக்கும் போது வஹி வருது. இந்த போர் தோற்கடிக்கப்படும், இந்த படைகள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள், புறமிட்டு ஓடுவார்கள், நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த வஹி வருது. வஹி வந்தோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. பதில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல உமையா ஷஹீத், இந்த இடத்துல உமையா கொல்லப்படுவான், இந்த இடத்துல உத்பா கொல்லப்படுவான், இந்த இடத்துல வலீத் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஆளையா சொல்றாங்க. அடுத்ததாக பதில் நடக்குது. பதில் நடக்கும் போது மலக்குமார்கள் எல்லாம் அந்த போர் வந்து என்ன செய்யறாங்க, போர் செய்யறாங்க. முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, ஆரம்பத்துல மக்காவினுடைய தலைவர்களுடைய தலைகள்லாம் என்ன செஞ்சது, வெட்டப்படுது. அடுத்ததாக உமையா என்ன செய்யறான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ல வரான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாருன்னு சொல்லி சொன்னா உமையாக்கு நண்பர். இந்த பார்ப்பா என்னை வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி இருப்பாரு சொல்லி உமையா வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ல வரான். அவுஃப்ல வந்தாலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்யறாங்க, சரி நண்பரா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கலாம் சொல்லி அவரை வந்து மறைச்சு கூட்டிட்டு வராங்க. இதை வந்து யார் பார்த்துடுறா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அன்சாரிகளுக்கு வந்து அறிவிப்பு செஞ்சிடறாங்க, இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து என்ன செய்யறாரு, உமையாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க போறாரு. இவன் தான் வந்து என்னது குஃப்ர்ல வந்து ரொம்ப கடுமையா இருக்கான், எனவே வந்து கொலை செய்யணும்னு சொல்லி பெரிய அறிவிப்பு செஞ்சிடறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கொடுமைப்படுத்தின யாரு, இந்த உமையா தான். பிலால் ரலியல்லாஹு அறிவிப்பு செஞ்சோன்னா அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சூழ்ந்துறாங்க. சூழ்ந்தோன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா. அப்ப அவரே என்ன செய்யறான், அந்த இடத்துல வந்து கொல்லப்படுறான். ஆஹ் அல்லாஹ் தஆலா பதில் என்ன செஞ்சான், முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். சிலர்கள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. அது சிலர்கள் என்ன செய்யறாங்க, கைது செய்யப்படுறாங்க. 20 பேர் என்ன செய்யறாங்க, பதில்ல வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இது மாதிரி பல நபர்கள் இருக்கிறாங்க. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு யார் பிடிச்சிருப்பான்னு சொல்லி சொன்னா ஒரு உடல் வெளிந்த ஒரு நபர் வந்து பிடிச்சிருப்பாரு. அப்போ வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க அந்த நபர்கிட்ட, நீ எப்படிப்பா அப்பாஸை பிடிச்ச, அவர் வந்து உடல் கனமானவர், நீ வந்து உடல் வெளியமானது, நீ எப்படிப்பா அவரை பிடிச்சன்னு கேட்கும் போது அப்போ சொல்லுவாங்க, நான் வந்து இவரை பிடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு தலப்பா கட்டிட்டு ஒரு பெரிய நபர் வந்து எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அது வந்து யாருன்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து மலக்குமார்கள். மலக்குமார்கள் எல்லா போர்லையும் வருவாங்க, ஆனா போர் செஞ்சது பதில்ல மட்டும்தான். ஆக எல்லா மக்காவினுடைய தலைவர்கள் என்ன செய்யறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அபூஜஹல் என்ன செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அபூஜஹலை தாக்கியது 2 நபர், ஆனா கொலை செஞ்சது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்தையும் கொலை செஞ்சு ஒரு கிணறுல போடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யுது, பதில்ல வெற்றி கிடைக்கப்படுது. இமாம் பைஹகி அவங்க எழுதுறாங்க, ஒரு சஹாபி வந்து அந்த கிணறு வந்து கடந்து போறாரு. கடந்து போகும்போது ஒரு காட்சியை பார்க்கிறாரு, ஏதோ ஒரு உருவம் மேல வந்து அவர் வந்து சம்பட்டையால அடிக்கப்படுத்து திருப்பி கீழே போகிறாரு. இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. சஹாபி வந்து உடனே பெருமானார் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அந்த காட்சியை பார்த்தேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தான் அபூஜஹல், அதான் அபூஜஹல் வாழ்ந்த யௌமல் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்வான், அவன் இந்த மாதிரி அவன் என்ன செய்யப்படுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக பதில்ல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இந்த பதில்ல நிறைய படிப்பினைகள் இருக்கு. முதலாவதாக சஹாபாக்களுடைய ஈமான். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இரண்டாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன சொல்லி சொன்னா இதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, போருக்கு தயாராக சொன்னாங்க, உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மறுப்பு தெரிவிக்காம என்ன செஞ்சாங்க, போருக்கு ஆயத்தமானாங்க. இதுதான் சஹாபாக்கள். அடுத்ததாக நம்மளுடைய மார்க்கத்துக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், போராடணும். அதுதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. பதில்ல கிடைச்ச வெற்றி இஸ்லாத்தினுடைய பெரிய வெற்றி. சஹாபாக்களுடைய ஈமானை போன்று நம்முடைய ஈமான் ஆக வேண்டும். சஹாபாக்கள் போராடியதை போன்று நம்முடைய மார்க்கத்திற்கும் ஏதேனும் ஆபத்து வந்தால், துன்பம் வந்தால் நாமும் என்ன செய்ய வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். எனவே அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய ஈமானை போன்று உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்துருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.